இன்றைக்கி சண்டே ஒரு 10 மினிட்ஸில் ஏதாவது ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்யலான்னு யூடியூப் வீடியோஸில் டீடெலிஷியஸ் சேனலில் இருக்கிற வீடியோஸை செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் தான் நமக்கு ப்ரான் வீடியோ வந்து கிடச்சிது. 10 மினிட்ஸில் சிம்பிளாக இந்த ப்ரான் ரெசிபி மசாலாவை நம்ம செஞ்சலான்னு தோணுச்சு. அதனால் தேவையான பொருட்களை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். முதல்ல போய் ப்ரான்ஸ் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1/2 kg போல் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி 4, வெங்காயம் வந்து 4 எல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து அந்த ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி டர்மரிக் போட்டு கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா ப்ரான் மசாலா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இலைகளை போடுங்க. கருவேப்பிலை இலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டே இருங்க. வெங்காயம் கலர் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வணக்குங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்து ஈஸியாக வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். வந்து அதோட ஸ்கின் அவுட் ஆகி வந்து நல்லா வந்து கூலாட்டாக ஆற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை வந்து இந்த வெங்காய தக்காளி மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் குழம்பு மசாலா வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மிக்சர் வந்து இந்த ப்ரான்ஸோடு நல்லா ஒட்டும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸும் நம்ம குக் பண்ணிக்கலாம். 7 to 8 மினிட்ஸில் ப்ரான் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ கொரியாண்டர் லீஃப் போட்டு அதை ஒரு கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூளையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். பெப்பர் தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியும். சுடுசோரோடு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டீம்டு ரைஸோடு அதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போதோ இல்லை செல்ஃப் குக் பண்ணும்போதோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த ப்ரான் மசாலாவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் இந்த சாப்பிடும்போது ஒரு ப்ரானோட சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லோகத்தில் ஒரு திவ்யமான ரெசிபி உண்டெங்கில் அது ப்ரான் மசாலா தானே நீங்களே சொல்லுவீங்க. சார் கொலா மாஸ் ரெசிபி மஸ்ட் ட்ரை.